கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வசனம் 103 சங்கீதம் 13 வசனம். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். 103 சங்கீதம் 13 வசனம். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். இன்னைக்கு கர்த்தர் உங்ககிட்ட சொல்கிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? உனக்கு நான் இறங்குவேன்னு சொல்கிறார். ஆமேன். நீங்கள் நினச்சிருக்கிறீங்களே, நான் என் வேலையில் ஏசப்பாக்கு உண்மையாக இருக்கிறேன், எனக்கு மேலே இருக்க ஆஃபீஸர்ஸ்க்கெலாம் உண்மையாக இருக்கிறேன், என் படிப்பில் நான் உண்மையாக இருக்கிறேன், ஆனாலும் எனக்கு ஒரு உயர்வோ எதுவுமே எனக்கு கிடைக்கல, எனக்கு கெட்ட பேர் தான் கிடச்சிட்ருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஏசப்பா இன்றைக்கி உங்களை பார்த்து சொல்கிறாரு, நீ அப்படியே பொறுமையாக எனக்கு பயந்துரு, நான் உன்னை உயர்த்துவேன்னு சொல்கிறாரு. ஆமேன். உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு. நம்ம பைபிள்லேருந்து நிறைய பேர் பார்க்கலாம், கர்த்தருக்கு பயந்தவங்கள கர்த்தர் உயர்த்தினார். யோசேப்பு அடிமையாக விற்கப்பட்ட தேசத்தில் எகிப்தில் கர்த்தருக்கு பயந்திருந்தார். யோசேப்பை கர்த்தர் உயர்த்தினார். தானியேலும் அப்படி தான். தானியேலும் ஒரு தேசத்துக்கு அடிமையாக கொண்டு போகப்படுறாரு. அந்த இடத்துல தானியேல் கர்த்தருக்கு பயந்து இருந்தார். கர்த்தர் தானியேலை உயர்த்தினார். இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் கர்த்தருக்கு பயந்து நடங்க. கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு இறங்கி உங்களை ஆசீர்வதித்து உங்களை எல்லா விதமான ஆபத்துக்கும் விலக்கி மீட்டு உயர்த்துவார். தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குறது போல் உங்களுக்கு இறங்கி உங்களை காப்பாற்றுவார். விசுவாசிங்க, பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். உங்களோடு இந்த பெரிய காரியங்களை செய்வார். ஆமேன்.